மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மங்களகாரகன், பூமிக்காரகன், இரத்த சம்பந்தம் உடையவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த செவ்வாய் பகவான் பிராத்ருக்காரகன், இந்த உடன்பிறப்பு காரகனே இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் பகவான் 27/12/2023 முதல் 3/2/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 39 நாட்கள் அவர் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது வரைக்கும் அவர் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு பலாபலன்களை கொடுத்துட்ருக்கார். அவரோட சொந்த வீடு, எப்போவுமே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அது கெத்தே வேறு, கரெக்டாக. இப்போ குருவோட வீட்டுக்கு உட்கார போகிறார். குரு செவ்வாய் எல்லாம் ஒரே டீம் சேர்ந்தவங்க தான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஏ டீம் பி டீம். ஏ டீம்னு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன், அடுத்தது செவ்வாய் குரு, இவங்க 4 பேருமே அருள் அணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏ டீம். அடுத்து பி டீம் சனீஸ்வர பகவான், புதன், சுக்கிரன், அதுக்கப்புறம் ராகு, இவங்க பி டீம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனுசு ராசியில் கிட்டத்தட்ட 39 நாட்கள் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக 3, 6, 10, 11 ஆகிய உபஜயஸ்தானத்தங்களில் இருந்தாங்கன்னா அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார். இந்த மங்களகாரகன், பூமிக்காரகன் யாரையுமே விட்டு வைக்க மாட்டார். இந்த பகை கிரகம், சுப கிரகம், அந்த 3, 6, 10, 11 உபஜயஸ்தானத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகளில் உங்களுக்கு உடனே வரும். அடுத்தபடியாக இந்த பதிவை பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் 1000 பேர் லைக் பண்ணணும். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே 1,00,000க்கு மேலே, எல்லாருமே லைக் பண்ணிங்கனாலே 1,00,000 லைக் வரும். ஒரு 1000 பேராவது லைக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய பதிவுகளை போட்டு, நிறைய பரிகாரங்களை சொல்லி, நிறைய ஒரு விஷயங்களை சொல்லி, உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கூடிய பதிவுகளெல்லாம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம். அதனால் குறைஞ்சபட்சம் 1000 பேர் லைக் பண்ணணும். சரியா? இது எங்களோட வேண்டுகோள். சரி, இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானோட பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் யாருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட ராசிநாதன். அற்புதம். அதே சமயம் பகை ருண ரோகாதிபதி. அடி தூள் கலப்புவீங்க உத்தியோகத்தில். நீங்கள் வைக்கிறது தான். நீங்கள் ஏன்னா ஒரு வேலையை எடுத்துக்கிட்டீங்க, அந்த வேலையை இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் திட்டம் போட்டு இப்படித்தாம்பிங்க. மேல் அதிகாரிகளே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஐயோன்ட்டு அவங்களே எப்பா அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், அதை அப்படியே எடுத்துக்கோவேன்பா அப்படின்ட்டுருவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்குது. கடுமையாக போராடுவீங்க. போராட்டம் கூட உங்களுக்கு அதிகமாகவே உண்டு. குடும்பத்தில் என்ன குழப்பம் இருந்தாலும் போராடி ஜெயிப்பீங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி, ராசிநாதன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இயற்கையிலே தைரியம் உண்டு. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இது வரைக்கும் உங்கள் ஜென்மராசியில் இருந்துக்கிட்டு எவ்வளோ குழப்பத்தை கொடுத்துட்ருக்கார், முன்கோபத்தை கொடுத்துட்ருக்கார், சில சந்தோஷத்தையும் கொடுத்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் சில குழப்பத்தையும் கொடுத்தார். அந்த வகையில் அவர் அந்த இடத்த விட்டு விலகி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துக்கு வருது. அற்புதமான பலன்கள், தனவரவு தாராளமாக வரும். ஏன்னா இந்த மங்களக்காரகன் உங்களுக்கு சில முயற்சிகளை மேற்கொள்வார். அதெல்லாம் நீங்கள் அருமையாக செய்வீங்க. அதுக்குண்டான உயர்வுகள், வருமானங்கள் சேரும். அடுத்தபடியாக கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் காப்பாற்றிடுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த உயர்வுகள்லாம் இப்போ கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க. முதல்ல இந்த புருஷ மண்டாட்டிக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். பேச்சுவார்த்தை பார்த்திங்கன்னா, பேச்சுவார்த்தை ஒரு படத்தில் வடிவேல் சொல்வார், பேச்சாக இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் தடிச்செல்லாம் போயிருக்கு. இப்போ அதெல்லாம் மாறுங்க. இனிமையான காலம் குடும்ப உறவில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதேமாதிரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த 7ஆம் பார்வையாக உங்களோட அஷ்டமராசியை பார்க்குற 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தையிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது நல்லது தான். பேசுகிற வார்த்தையில் கனிவாக பேசினாலே எந்த ஒரு வேலையும் நீங்கள் ஈஸியாக சாதிச்சுக்கலாம். ஒரு அதிரடியாக ஒரு பேச்சை பேசி சாதிக்கிறத விட கனிவாக பேசி ஈஸியாக அந்த வேலையை முடிச்சிடலாம்.
அதனால் நீங்கள் கனிவாக பேசி அந்த காரியத்தை முடிச்சுக்கணுங்க. அடுத்தபடியாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் அப்படிங்கும்போது அது மூலமாக உங்களுக்கு உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் உயர்வுகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க. முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம். நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. இந்த இடத்துல இப்படி வீடு கட்டினா நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதுக்காக ஏரியில் கட்டிட்டு நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் இந்த குருஜி தான் சொன்னார், நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா நல்லா வரும்னு, அதுக்காக அந்த மாதிரிலாம் சொல்லிடக்கூடாது. நல்ல இடமா பார்த்து நீங்களே இது பண்ணி அருமையான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. கண்டிப்பாக ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் உபயோகப்படுத்துங்க. திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் திருமண யோகம் உண்டாகும். ஏன்னா இந்த மங்களக்காரகன் உங்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகளை தான் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு சில குழப்பங்களை கொடுத்தாலும், இந்த கேது பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அற்புதமான ஒரு பலன்களை, ஒரு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதே சமயம் நீங்கள் ஆன்மீக விஷயங்கள்லேயும் கொஞ்சம் நாட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெரிய ஒரு உயர்வுகள்லாம் அருமையாக கிடைக்குங்க. இந்த சனீஸ்வர பகவான் இது வரைக்கும் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுத்துட்டு இருந்தார். அவர் இப்போ விலகி சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு வரதுனால சில பேருக்கு சொத்து சேர்க்கை வரும் அப்படின்னாலும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஆனாலும் இந்த குரு பகவான் பகை ருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல இருக்கார். அதனாலே உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கும். அதே சமயம் வீரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். கவலைப்படாமல் ஒரு வேலையை செய்யுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உயர்வுகள் வரும். அதே சமயம் இந்த வெளிநாட்டில் போயிட்டு படிக்கிற குழந்தைகள், வெளியூரில் போயிட்டு வேலை பார்க்கணும், வெளியூரில் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் இந்த செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்துலேருந்து இருந்துக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர்வுகளை கொடுப்பாருங்க. அதேமாரி புதுசாக யாராவது வேலை தேடணும் அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கோங்க. ஏன்னா ஜென்மராசியில் சில தடை தாமதங்கள்லாம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமாக முடியும். அதை விட கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செவ்வாய் ஹோரையை எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். கடன் சுமை குறைவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக சேருங்க. இந்த 39 நாட்களும் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் இந்த பயிற்சி அப்படின்னா கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கள், இல்லைன்னா கந்தசஷ்டி கவச்சம் கேளுங்க. இதுவே உங்களுக்கு இந்த 39 நாட்கள் தனுசு ராசியில் இருந்துக்கிட்டு இந்த செவ்வாய் பகவான் ராசிநாதனம் பகை ருண ரோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் அற்புதமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.